இப்ப எம்ஜிஆரோட ஜாதகத்துல பாத்தீங்க அப்படின்னா, எம்ஜிஆர் இவ்வளவு பெரிய பாப்புலாரிட்டியில இருந்திருக்கார் அப்படின்னா, நிச்சயமா அவரோட ஜாதகத்துல குரு வலுவா இருந்திருக்கணும், சுக்கிரன் வலுவா இருந்திருக்கணும். அதை தவிர பரிவர்த்தனை யோகம்ங்கிறது ஒருத்தரோட ஜாதகத்துல இருந்தாதான் இவ்வளவு ஒரு பெரிய நிலைங்கிறது ஒருத்தருக்கு வரும். ஓகேங்களா? அதனால எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆருக்கு சாதகமான அந்த எண்கிறது பார்த்தோம் அப்படின்னா 7 டெஃபினட்டா நான் சொல்லுவேன். காரணம் ஏன்னா 1917 எம்ஜிஆர் பிறந்தது, எம்ஜிஆர் இறந்தது 1987. நீங்க வேணா பாருங்க, எம்ஜிஆரோட அந்த பயோகிராஃபியை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு நடந்த நல்ல விஷயங்கள் எல்லாமே 7ல தான் வந்திருக்கு. அவர் பிறந்ததுலேருந்து அவர் சினிமா துறையில் வந்தது, அரசியலில் வந்தது, அரசியலில் தனியா ஆட்சி அமைத்தது எல்லாமே பாத்தீங்கன்னா 7ல வந்திருக்கும். அதே மாதிரி அவருடைய லைஃப் முடிஞ்சதும் அந்த 7 தான். அதனால எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு ஒரு பெரிய மனுஷன், இவ்வளவு ஒரு இலக்க தொட்ட ஒரு மனுஷனுக்கு ஜாதகம் எப்படி இருந்திருக்கும் நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஜாதகத்தை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது முதல்ல தான். ஏன்னா ஜாதகத்துல எல்லா கிரகங்களோட தன்மையும் நல்லா இருந்ததுனாலதான் அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எல்லாமே கிடைச்சது. ராஜ வாழ்க்கை, அரசாங்கத்தில் ராஜ வாழ்க்கை. அதை தவிர ஆரம்பத்துல அவர் கஷ்டப்பட்டாலும் அந்த பரிவர்த்தனை யோகம்ங்கிறது அவரோட ஜாதகத்துல சாதகமா இருந்ததுனாலதான் எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா சிறு வயதுல அவர் பட்ட கஷ்டங்கள் ஜாஸ்தியா இருந்தாலும் அதுக்கப்புறம் அவர் பட்ட இன்பங்கள்ங்கிறது ஜாஸ்தி.